ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நிலே பார்த்துட்டு வந்துப்பீங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்ஸ் பற்றி போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு 1,30,000 வந்து பிசி பில் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பிசி பில் பண்ணி ரொம்ப நாள் ஆகுன்றதுனால இந்த ஒரு வீடியோ அதுவும் இந்த தடவை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சரி ஓகே பில் பண்ணலாம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நீ ஒரு பிசி பில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வேலை பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நாங்கள் அப்பப்போ வீடியோ போடுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன ப்ராசஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்டலோட i5 12600K ப்ராசஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கேமிங்கும் சரி எடிட்டிங்கும் சரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும். அண்ட் ஆல்சோ இதில் இன்பில் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டெல் மட்டும் நான் பேசுகிறேன்னா இந்த ரெட் சட்டைக்கார ஃபேன் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டு அடிப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சட்டைக்காரங்கிட்ட வந்து AMD Ryzen 5 7600X ப்ராசர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 மாதிரி தான், பட் ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் கேமிங்கில் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்பில் கிராஃபிக்ஸ் கார்டு இன்டெலோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ AMDயோட X சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும் லைக் ப்ராசர் வந்து நீங்கள் மெயினாக சூஸ் பண்ணி நீங்கள் பிசி பில் பண்ண நினச்சிங்கன்னா X3D இருக்குது. ஸோ X3D இதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் AMDயில். ஸோ அதனால் அந்த மாதிரி X3D வேரியன்ட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சூஸ் பண்ணுங்கள். லைக் நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, லைக் எடிட்டிங்கு அதுக்கடுத்து 3D டாஸ்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னா இன்டெல் சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இல்லை ப்ரோ எனக்கு கேமிங் தான் நான் அதிகமாக ஆடுவேன், கேமிங் எனக்கு ஃபோக்கஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா AMD சூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும் AMD, அதாவது கேமிங்லையும் சரி எடிட்டிங்லையும் சரி. பட் இன்டெல் மோஸ்ட்லி இந்த கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இன்டெல் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம், AMD நல்லா பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இது உங்களுக்கு வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுறது இன்டெல் ப்ராசர் வச்சு தான் ஒரு பிசி பில் பண்ணுறோம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா GPU. ஸோ GPU பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 2 இருக்குது. ரீசெண்ட் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் இந்த ஒரு 30,000 ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை நான் எப்பவுமே சூஸ் பண்ணுறது AMD தான். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து நம்ம NVIDIA சைடில் 3050 இருக்குது, 3060 இருக்குது, அண்ட் 3070 இருக்குது. இதில் TIலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா எஸ் நல்லா அதுக்கு அந்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் பெருசாக பூஸ்ட் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க NVIDIA. பட் ஆனால் நீங்கள் AMD சைடில் Radeon 6700 XT போங்க, இல்லை 7700 XT போங்க, அது இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து நான் எப்பவுமே வந்து இந்த 7000 சீரிஸ் AMDயோட 7000 சீரிஸோட 6000 சீரிஸோ அந்த 20K 30K வரும்போது நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். பர்ஃபார்மன்ஸ் வந்து இதை விட இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. NVIDIAவில் என்ன ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்தாலும் ஆனால் வந்து நீங்கள் 4000 சீரிஸ் வாங்கும்போது தான் நீங்கள் DLSSO சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரே ட்ரேசிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4000 சீரிஸ் Tensor கோர்ஸில் தான் கிடைக்கும். 3000 சீரிஸில் Tensor கோர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து NVIDIA நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 4000 சீரிஸ் மேலே வாங்குனீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரு 3000 சீரிஸ் வாங்குனீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக லைக் இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் பார்க்கும்போது 10 FPS இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 15 FPS ட்ராப் இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் வந்து AMD சூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு NVIDIA தான் ப்ரோ வேணும், பிராண்டு தான் முக்கியம் ப்ரோ, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் வேணாம்னு நினச்சிங்கன்னா NVIDIA சூஸ் பண்ணிக்கோங்க. பட் AMD நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு டைமில். ஸோ AMDயோட Radeon 6700 XT கிராஃபிக்ஸ் கார்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்குது. பட் ஆனால் இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக 35,000 வித்துட்டு இருக்காங்க. வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து எடிட்டிங்கும் சரி கேமிங்கும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. 2K footage வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் போர்ட் சைட் போனோம். மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா MSI Pro Z690A வைஃபை மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா PCI 4.0 சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற USB 3.0 சப்போர்ட், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SATA SSD. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மதர் போர்டில் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ வைஃபை சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ரேஞ்சில் மதர் போர்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் 490 வந்து பார்த்தீங்கன்னா வேறு மதர் போர்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வைஃபை இருக்கிறதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லி. பட் வைஃபை இல்லைனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 10,000 அது மாதிரி இருக்கும். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ண ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொசைரோட வெஞ்சன்ஸ் 16GB ரேம் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சேனல் லைக் 8GB போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா 32GB வரைக்கும் நீங்கள் போடலாம். பட் ஆக்சுவலி வந்து இப்போ வந்து எல்லாருமே மினிமமாக 32GB தான் ரேம் போடுறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம 16GB போடும் பட்ஜெட் இல்லாதனால. பட் ஆனால் நீங்கள் 16GB டூயல் சேனலாக நீங்கள் போகணும்னு வச்சிங்கன்னா ஒரு 16GB ரேம் வந்து இதே இதில் 3,000 வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி 32GB போட்டிங்கன்னா 6K கிட்ட ஆகுது.
இல்லை ப்ரோ எனக்கு வந்து 8 GB போதுன்னு வச்சிங்கன்னா 8 GB ரேம் வந்து 2000. ஸோ டோட்டலாக 16 GB ரேம் வந்து 4000 நீங்கள் வாங்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2000 தான் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB வேரியண்ட்டுக்கும் 32 GB வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அது வந்து உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து பட்ஜெட் கரெக்டாக இருக்கிறதுக்காக 16 GB சூஸ் பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து 3200 MHz ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் சூஸ் பண்ண SSD என்னென்னு பார்த்தீங்கன்னா NVMe SSD தான். நம்மளோட சாம்சங்கோட 970 EVO + NVMe SSD தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது M.2 SSD. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 TB SSD. அண்ட் இதுக்கு இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 எங்கள் அமேசானில் விற்றுட்ருக்காங்க. இல்லை ப்ரோ எனக்கு SSDயில் 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 250 GBயில் இருக்குது, இல்லை 500 GB வேணும்னா 500 GB இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரைஸ் கம்மியாகிட்டே போகும். அது வேணால் சூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ண SSD பார்த்தீங்கன்னா நம்மளோட Seagate பார் கூட 2 TB HDD தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4K அமேசானில் விற்றுட்ருக்காங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு இவ்வளோ 2 TB 3 TB டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா SSD HDD சேர்த்திங்கன்னா இவ்வளோலாம் எனக்கு தேவையில்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு NVMe SSDயோட நிறுத்திக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஒரு 250 GBயில் நீங்கள் வந்து ஒரு NVMe SSD போட்டு 1 TBயில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் SSDயோ HDDயோ வாங்கி போட்டிங்கன்னா பட்ஜெட் கம்மியாகும். உங்களுக்கு ஸ்டோரேஜ் பொறுத்து தான். இப்போ நான் 2 TB வச்சிருந்தாலும் அந்த 2 TBயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் இன்க்ரீஸ் பண்ணால் நான் HDD வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து கோல்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுனால கொசையரோட RM 650 வாட் SSD தான் 650 வாட் SMBS தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 80+ கோல்டு SMBS. ஸோ அதனால் உங்களுக்கு சத்தமும் வராது. அண்ட் ஆல்சோ ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கிடச்சிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ அதனால் வந்து இந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணேன். அண்ட் இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 6.5K வந்து பார்த்தீங்கன்னா விற்கிது. ஸோ உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க. இல்லை கொசை கூலர் மாஸ்டரில் 650 வாட் தான் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ கேபினெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2K 3K வாங்காமல் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஹையாக போய் வாங்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட NZXT H510 கேபினெட் தான் வாங்குறேன். ஸோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 5000 விற்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஏஸ்தெட்டிக்காக இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி ஒயிட் கலர் கேஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு நார்மலாக இருந்தால் போதுன்னு நினச்சிங்கன்னா பிளாக் கலரும் இருக்குது. என்ன கலர் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. அண்ட் இதோட வேலை வந்து 5K விற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த கேஸோட வேலை. பட் ஆனால் காம்பேக்டாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு இவ்வளோலாம் செலவு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2000 வந்து நம்மளோட ஜெப்ரானிக்ஸ் கேஸ் இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட ஆன்டி ஸ்போர்ட்ஸோட கேஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கேஸ்லாம் வாங்கி போட்டுக்கோங்க. ஆன்டி ஸ்போர்ட்ஸில் IC3 5000 500 300 இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஜெப்ரானிக்ஸோட இன்னொரு கேபினெட் இருக்கும். ஸோ அது பேர்லாம் இருந்துச்சு. ஸோ அது லிங்க்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஐட்டம் சேர்த்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர். யூஸ்வலாக நான் மானிட்டர் பற்றி பேச மாட்டேன். பட் மானிட்டர் பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். MTG GPRTனா என்னென்னு பற்றி ஹவு டு சூஸ் மானிட்டர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். செப்பரேட்டாக மானிட்டர் எப்படி சூஸ் பண்ண அப்படின்றதுக்கு. ஸோ அது வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி மானிட்டர் வாங்குறது அப்படின்றத. பட் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேட்ட கேள்வியில் மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2Kக்கு நல்ல ஒரு மானிட்டர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த தடவை வந்து PC பில் பண்ணும்போது மானிட்டரோட பில் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் மானிட்டர் பற்றி பேச மாட்டேன். ஏன்னா மானிட்டர் வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன மானிட்டர் வேணுமோ வாங்கிக்கலாம். உங்களோட யூஸை பொறுத்து மானிட்டர்ஸ் வாங்கலாம். லைக் நீங்கள் கலர் எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். இல்லை நார்மலாக வீடியோ எடிட் பண்ணுறீங்க, இல்லை வந்து கேம் ஆடுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன மானிட்டர்ஸ் வேணும் அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த தடவை நம்ம என்ன மானிட்டர் சூஸ் பண்ணியிருக்கோம்னா LG Ultra Heat 27GL 850B அப்படின்ற மானிட்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா QHD மானிட்டர். இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2560x1440 இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெசல்யூஷன். அண்ட் ஆல்சோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கும் சரி, லைக் நீங்கள் எடிட் பண்ணும்போது கலர் கரெக்ஷன் பண்ணும்போது சரி, கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 30,000 இது ஒர்த்து. இல்லை ப்ரோ எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 10,000 இந்த சாம்சங்கோட மானிட்டர்ஸ்லாம் இருக்கும். லைக் இந்த மாதிரி மானிட்டர்ஸ் இது வந்து சுமாராக இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா கலர் கரெக்ஷன் கரெக்டாக பண்ணணும், பக்காவாக பண்ணணும். எனக்கு ஒரு அப்படி ஒரு மானிட்டர் நினச்சிங்கன்னா 30,000 இன்வெஸ்ட் பண்ணி இந்த மானிட்டர் வாங்கிங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,30,000 ஒரு PC பில் பண்ணி அதோட மானிட்டர் வாங்கியாச்சு. ஸோ அதோட பெஞ்ச் மார்க்ஸ் எப்படி இருக்குது, அது கேமிங்கில் எப்படி பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் சிடி பெஞ்சில் எப்படி பண்ணியிருக்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அதோட பெஞ்ச் மார்க்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை த்ரெட் இருக்குது, இதில் எத்தனை க்ரோஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்லலாம். அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 க்ரோஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16 த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இன்டெல் சைடில் எப்பவுமே பிரிப்பாங்க பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், எஃபிஷியன்சி கோர்ஸ். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் இருக்குது அண்ட் 4 எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ்க்கு 3.7 GHz கொடுத்துருக்காங்க. அண்ட் எஃபிஷியன்சிக்கு 2.8 GHz கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் எவ்வளோ வரைக்கும் போனால் 5.1 GHz வரைக்கும் போகும்.
அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்ஸில் வந்தீங்கன்னா சிந்தட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சினி பெஞ்ச் R20 வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கோரில் 8000 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்படியே சிங்கிள் கோரில் 600 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அண்ட் அப்படியே வந்து நம்மளோட சினி பெஞ்ச் R23 பார்த்தீங்கன்னா மல்டி கோரில் 14,000 கிடச்சிருக்கு. அப்படியே சிங்கிள் கோரில் 1800 ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ இதில் இருக்க ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பெஞ்ச் மார்க்ஸ் நல்லா கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு i5 ப்ராசர் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து ப்ராசர் பேஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராசர் பேஸ்ட்டு தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா i7 சூஸ் பண்ணலாம். இல்லை AMDயில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 7800X இல்லை X3D அந்த மாதிரி என்ன சூஸ் பண்ணிப்போங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணது AMDயோட Radeon 6700 XT கிராஃபிக்ஸ் கார்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டீம் ப்ராசர் கொடுத்துருக்குன்னா 2560 ஸ்டீம் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 12GB வந்து பார்த்தீங்கன்னா VRAM இருக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1080p கேமிங்கில் FPS வந்து 100 மேலே இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 4Kயில் ஒரு 30-60 FPS தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேஞ்சில் தான் கிடைக்கிது. ஸோ அப்படியே வந்து கேமிங்கில் பார்ப்போம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றத. பட் ஆனால் வந்து வென் கம்பேர் டு NVIDIA இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆனால் NVIDIAவும் ரொம்ப மட்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லைக் இது வந்து ஒரு 120 FPSனா NVIDIA, நம்மளோட AMD வந்து பார்த்தீங்கன்னா 135 FPS இல்லை 130 FPS 125 FPS அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. நம்மளோட AMDயோட Radeon 6700 XT நம்மளோட Cyberpunk 2077 எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐ செட்டிங்ஸ் 2Kயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 to 75 FPS ஆவரேஜாக கிடச்சிருக்கு. அண்ட் அது இல்லாமல் வந்து கால் ஆஃப் டியூட்டி வார்ஸோனில் வந்து பார்த்தீங்கன்னா 2Kயில் ஐ செட்டிங்ஸில் 90 to 130 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா Fortniteல 100 FPS மேலே கிடச்சிருக்கு 2Kயில் ஐ செட்டிங்ஸில். ஸோ இது வந்து குட் ஆன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2Kயில் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் 2Kக்கு ஓகே, பட் 4Kலாம் போனீங்கன்னா ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகும். லைக் இப்போ ஒரு 75 FPS Cyberpunkல கிடச்சிச்சின்னா 4Kலாம் போனீங்கன்னா 30 இல்லை 40 அது அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா FPS கிடைக்கும். ஸோ FPS ட்ராப் இருக்கும் 4Kயில். பட் 2Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். NVIDIA வந்து இதோட 10 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Cyberpunkல 50 to 70 FPS தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட NVIDIA கார்டில் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு 5 FPS 10 FPS ட்ராப் இருக்குது. நம்ம என்ன சொன்னால ஸோ அந்த மாதிரி தான் FPS ட்ராப் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கோட பெஞ்ச் மார்க்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கார்டு நல்லா பெட்டராக பண்ணுது அண்ட் ஆல்சோ எப்படி இந்த கார்டை சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணுறது, AMD போகிறதா இல்லை NVIDIA போகிறதான்னு கேட்டிங்கன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கான தனியாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த AMDயோ இன்டெல்லா அப்படின்றது சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு, லைக் இது வந்து நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க ப்ரோ, இல்லை இதில் FPS இவ்வளோ கிடைக்காது ப்ரோ, நீங்கள் இன்னும் கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரோ அப்படி இப்படின்னு உங்களுக்கு என்ன மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் என்ன PC பில் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். நல்லதான். பாய்.